வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த காட்டன் சாரியோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சாதாரண காட்டன் சாரீ. இது வந்து ஃபுல்லாக ரெட் கலர் இருக்குது. அந்த ரெட் கலர் மேலே அந்த பாக்ஸ் மாதிரியும் அதுக்கு மேலே அந்த நிலா மாதிரியும் ரவுண்டு இது எல்லாமே கிளாத்தை கட் பண்ணி அது மேலே வச்சு மிஷினில் ஒரு சாதாரண ஒரு ஸ்டிச் போட்டிருக்காங்க எம்ப்ராய்டரியில். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. இந்த சாரியோட ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். லைனிங் கொடுத்து தான் கட் பண்ண போகிறோம். லைனிங் வந்து நான் ஒரு சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் அப்புறமா கட் பண்ணிக்கலாம். லைனிங் துணியை எடுத்து அதை வந்து முதல்ல ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க. எப்போவுமே அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மடிச்சுக்கலாம். ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரி மடிக்கணும். நம்ம மார்க் பண்ணுற பகுதி வந்து ராங் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கரை பாகத்தை தான் நான் இப்போ என்னோடய கையில் நான் பிடிச்சி அப்படியே மடித்து போடுறேன். கரை பாகத்தில் தான் அகலம் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து தோராயமாக மடித்து போட்டிருக்கேன். நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்து அதுக்கப்புறமா நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம். அளவு ப்ளவுஸில் அந்த அக்குள் பகுதி இருக்குது பாருங்கள். 2 அக்குள் பகுதியிலையும் தான் நம்ம அளவெடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா ப்ளவுஸ் அயன் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க துணியை, ஏன்னா சுருங்கி இருக்கலாம். அதனால் நம்ம வந்து டைட்டாக ஆயிரும். அப்புறம் கரெக்டான அளவு தைச்சோம்னா எனக்கு வந்து இங்கே 20 இன்ச் அளவு இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். அப்போ 20 இன்ச்சில் நம்ம பாதியாக மடிச்சுக்கிறோம். கிளாத்தையும் நம்ம பாதியாக தான் மடித்து போட்டிருக்கோம். அதனால் 10 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவு நமக்கு தையலுக்கு தேவை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு வந்து 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் நான் அதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். கீழே வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன், ஏன்னா துணி வந்து சமமாக இருக்கணும் அதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் கீழே முதுகு பகுதி தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு நம்ம லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பின்பக்கம் உயரம் எடுத்துக்கலாம். டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல நம்ம அளவு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம தையலுக்கு விட்ட பகுதியிலேருந்து அளவு எடுத்துக்கோங்க. நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 12 இன்ச் அளவு இருக்குது. அந்த 12 இன்ச் அளவை இந்த சைடு மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை 2ஆக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ப்ளவுஸை அயன் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இப்போ மடிப்பு பகுதி 2 ஒரே பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ப்ளவுஸை வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அப்படியே நல்லா நீவி விட்டு கரெக்டாக சரியான அளவில் வைங்க. இப்போ வந்து ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. கழுத்து பகுதி நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தப்பீங்களோ அந்த கிராஸ் பீஸ் வைக்கும்போது அந்த அளவுக்கு தான் விடணும். 1/2 இன்ச்சு பிடிப்பீங்கன்னா அந்தளவு விடுங்க, இல்லைனா 1/4 இன்ச்சு கூட விட்டுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து இந்த சைடில் நம்ம என்ன அளவுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சுற்றளவு வந்து 10 இன்ச்சு இருக்குது. அதனால் அந்த 10 இன்ச்சு வர அளவுக்கு கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க, சுருக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த கை ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தைச்சதுக்கப்புறமா நமக்கு சரியான அளவு கிடைக்கும். இப்போ வந்து கழுத்து உயரமும் நம்ம எடுத்துட்டோம். ஆம்கோல் எடுத்திருக்கோம். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆம்கோல் வந்து ஒரு 6.25 இன்ச் அளவு இருக்குது. இப்போ நம்ம தையலுக்கு விட்ட பகுதியை மட்டும் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஷோல்டரில் விட்டுருக்கோம் பாருங்கள் தையலுக்கு, அதுலேயும் இந்த தையலுக்கு விட்டதையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 10 இன்ச் அளவு நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்கள், அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதுக்கும் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட பின்பக்க கழுத்து இறக்கம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டான அளவை மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அல்லது எவ்வளோ நீங்கள் தப்பீங்களோ அந்த அளவுக்கு 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். நான் வந்து ஒரு 7 இன்ச் அளவு வச்சுருக்கேன். ஆம்ஹோல் வந்து ஒரு 6.25 இன்ச் அளவு இருக்குது. இப்போ ரவுண்டு கழுத்து தான், ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆம்கோலில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த சென்டரில் மார்க் பண்ணி அதை அப்படியே வளைவாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்ச அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் சமமாக இருக்கிறதுக்காக தானே ஒரு லைன் போட்டிருக்கோம், அதை அப்படியே அதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட பேக் சைடு இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இப்போ மீதி இருக்கிற அந்த பீஸில் இப்போ இந்த இதை வந்து நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இப்போ இங்கே தான் நம்ம பேக் சைடு கட் பண்ணோம். இப்போ அதை அப்படியே நான் வந்து திருப்பி போடுறேன். திருப்பி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவுகள் வந்து அதே அளவு தான். ஆம் ஹோல் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து ஷோல்டரில் 1/2 இன்ச் தையலுக்கு விடுவோம்ல, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பேக் சைடு பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை கொண்டு வந்து இதில் வச்சு ஆம் ஹோலை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண அளவை மட்டும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஷோல்டர் அளவு வந்து மாறாத அதே அளவு தான். அதனால் ஆம்களுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். எப்போவுமே ஹூக் எந்த சைடு நம்ம தைச்சிருக்கோமோ அந்த சைடில் தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ அந்த அளவு வந்து இந்த ஷோல்டர் நம்ம அளவு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, தையலுக்கு விட்டுருக்கோம்ல, கோடு போட்டிருக்கோம்ல, அது மேலே வைங்க. ஏன்னா அப்போ தான் சரியான அளவு தைச்சதுக்கப்புறமா கிடைக்கும். அங்கேருந்து கரெக்டாக அந்த துணியை வந்து மடிப்பு இல்லாமல் அழகாக நீவி விட்டு அப்படியே கொண்டு வாங்க. இந்த கழுத்து பகுதி வரைகிறதுக்காக இழுக்கக்கூடாது. மெதுவாக அப்படியே அந்த கழுத்து எப்படி இருக்கோ அது போகல அப்படியே கொண்டு வந்து வரைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கழுத்தோட இறக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச் எவ்வளோ தூரம் நீங்கள் தப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சரியான அளவு கிடைக்கும். இப்போ வந்து அது ஒரு 6 இன்ச் அளவு இருக்கணும் சாதாரணமாக முன்கழுத்து. இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த பட்டி ஜாயின் பண்ணுற அளவு எந்த அளவோ அது வரைக்கும் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துலேருந்து பட்டி ஜாயின் பண்ண அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். கீழே குறிச்சிக்கணும். அது எதுக்குன்னா பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு டாட் வேறு நம்ம பிடிச்சிருப்போம் நடுவில். அந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு வேணும். அது இல்லாமல் பட்டி ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச் அளவு வேணும். அதனால் 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மெயின் டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஷோல்டரோட சென்டர்லேருந்து எடுக்கணும். எல்லாமே ஹூக் பட்டி நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த அளவில் தான் நம்ம எடுக்கணும். இது அந்த டாட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்த வந்து கரெக்டான அளவை பிடிச்சி அதே மாதிரி ஷோல்டரோட சென்டரை பிடிச்சிக்கோங்க. தையலுக்கு விட்டோம் பாருங்கள், அங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு அந்த டாட்டில் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கையை எடுக்காமல் அப்படியே அந்த டாட்டை வச்சு கீழே இறக்கிக்கோங்க. இறக்கி அந்த பட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம ஆம்கோல் ஏற்கனவே தையலுக்கு விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் அது தேவையில்லை. நான் வந்து தெரியாமல் மார்க் பண்ணியிருக்கேன். அது தேவையில்லை. நீங்கள் அதை அப்படியே கரெக்டாக வச்சியே கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தைச்சதுக்கப்புறமா வரும். நான் வந்து இங்கே டாட் 4வது டாட் பிடிச்சிருக்காங்க. நான் அதுக்கு கிளாத் விடலை. 4வது டாட் இல்லாமல் தான் தைக்க போகிறேன். அதனால் சரியான அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு 3 அளவும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து அப்படியே லைன் போட்டுக்கலாம். இந்த சென்டர் டாட்டோட அளவு வந்து சாதாரணமாக ஒரு 13 இன்ச் அளவு இருக்கணும். 13 இன்ச் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 3 அளவுகளையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது தோராயமாக ஒரு கோடு போடுறேன். நம்ம தைக்கும்போது சரி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ சென்டர் டாட் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரோட சென்டரில் வரணும். அதனால் நம்ம அளவு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு உள்ளே பிடிச்சி தைச்சிருப்பாங்க பாருங்கள், அந்த டாட்டோட அகலம் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்கன்றத இன்ச் டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. சாதாரணமாக 1 இன்ச்சு 1.25 அல்லது 1.5 கூட வரலாம். அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டிலேருந்து இந்த சைடும் அந்த சைடும் நம்ம அந்த டாட்டோட அளவு உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ டாட்டோட நீளம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இது சாதாரணமாக ஒரு 2.5 இன்ச் அளவு தான் இருக்கணும். இந்த 2.5 இன்ச் அளவு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அது இல்லாமல் மார்க் பண்ணிக்கோங்க.
தைக்கும்போது ஷார்ப்பாக முடிகிறதுனால அந்த அளவு வந்து உங்களுக்கு அப்படி தான் தெரியும், அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் 2.5 இன்ச் அளவு சாதாரணமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைடு அந்த ஹூக் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது பாருங்கள், அதோட சரியான அளவு மார்க் பண்ணி அதுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மார்க் பண்ணால் தான் தைச்சதுக்கப்புறமா கரெக்டாக வரும் உங்களுக்கு. கழுத்துலேருந்து அந்த சென்டர் டாட்டோட நீளம் எவ்வளோ தூரம் இருக்கும், 2.5 இன்ச் அளவு இருக்கும், அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்தே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 டாட் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கனாலே போதும். 3வது டாட் வந்து மார்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை, தைக்கும்போது தானாகவே வந்துடும் உங்களுக்கு. இந்த 2 டாட்டோட சென்டரில் தான் வரும். இப்போ நம்ம ஆம்ஹோல் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1.25 இன்ச் வச்சுக்கலாம். பேக் சைடு வந்து நம்ம 1.5 வச்சோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1.25 வச்சு அதை அப்படியே வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. 2 டாட் இருந்தால் போதும், அந்த டாட் கரெக்டாக வந்துடும். அதுதான், இப்போ வேறு ஒன்றும் இல்லை. அதை மார்க் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, தைக்கும்போது மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்ச அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டிக்கு வந்து அளவு எதுவும் எடுக்கலை, நான் வந்து தைக்கும்போது அளந்து பார்த்து கட் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த கிளாத் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம் லைனிங்கில், அதை அப்படியே நம்ம இதில் கொண்டு வரலாம். நமக்கு கிளாத் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. நான் வந்து நம்ம லைனிங் துணி எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப எக்குதப்பாக தான் இருக்குது கிளாத்து, அதனால் கொஞ்சம் சரி பண்ணி வச்சு எப்படி வச்சா நமக்கு வரும், கிளாத்து வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள். லைனிங் துணியை விட மெயின் ஃபேப்ரிக்கு அதிகமாக தான் இருக்கணும். நம்ம தைச்சதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். அதனால் சுற்றியுமே ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு எடுக்கிறோம், ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான். மடிப்பு பாகமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவு கிளாத் விட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸோட கை வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். கரை பாகத்தில் இந்த நமக்கு எப்படி அகலம் கிடைக்குதோ இதில், ஏன்னா எந்த டிசைனும் இல்லை, அதனால் நமக்கு கிளாத் எந்த இடத்துல கட் பண்ண அகலம் கிடைக்குதோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். அது இல்லாமல் கையோட உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுக்கலாம். இப்போ கையை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து துணியை எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கணும். இன்னொரு தடவை கூட நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. கீழே வந்து தையலுக்கு விட்டுருக்கோம், மேலேயும் தையலுக்கு விட்டுருக்கோம் கையோட உயரத்தில். இப்போ சுற்றளவு தான் பார்க்குறோம். அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. கையும் ஆம்ஹோலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு தையல் இருக்குல்ல, அந்த தையலை மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவு விடணும். அதே மாதிரி இந்த கை சுற்றளவும் ஒரு 1.5 இன்ச் அளவு இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1.5 இன்ச் அளவு இருக்குது. இப்போ நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து உயரம் இருக்குது பாருங்கள், அந்த 1/2 இன்ச் அளவு மேலே தையலுக்கு விட்டுருக்கோம், அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த லைனோட இந்த தையலுக்கு விட்ட லைனில் ஒரு கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த லைனில் வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது 1 இன்ச் அளவு விட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அல்லது இந்த மாதிரி வரைஞ்சாலும் சரி தான். நம்ம தையலுக்கு விட்ட அளவுக்கு அந்த எண்டு முடியணும். இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு. இங்கே ஒரே ஒரு பீஸில் மட்டும் கம்மியாக இருக்குது, அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம நேராகவே ஒரு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டு ஏற்கனவே நம்ம குடச்சி தான் வெட்டியிருக்கோம், அதனால்
ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே நம்ம குடஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு வச்சு நான் லைனிங் துணியில் நான் உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதை காட்டல. இப்போ நம்ம இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்காக லைனிங்கில் 2 பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கில் 1 பீஸும் அளவு எதுவும் எடுக்கல. நான் தோராயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுருக்கோம். லைனிங் துணிக்கும் மெயின் ஃபேப்ரிக் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.